Welcome friends, you are watching Tamil DriveSpark and it's me Giri. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கு இன்னொரு புதிய வீடியோ காட்டலாம்னு வந்திருக்கேன். இந்த வீடியோட மெயின் பர்பஸ் என்னன்னாக்கா நம்ம எல்லாரும் ஒரு டூ வீலர் வாங்குன வீக்கெண்ட்ஸ்ல முக்கியமா கொஞ்சம் ஆஃப் ரோடிங் பண்ணலாம் இல்ல சில ஒரு அட்வென்ச்சரஸ் பண்ணலான்ற மாதிரி ஃபீல் இருக்கும். அதனால நம்ம வந்துட்டு ஒரு லாங் டிரைவ் இல்லை ஷார்ட் டிரைவ் இல்லை பசங்க கூட பார்ட்டிக்கு ஆகட்டும் எங்கேனா போகும்போது வந்துட்டு நம்ம பைக் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்துட்டு ஒரு டஸ்டி ரோட்லோ இல்லை ஒரு மட்டி ரோட்லேயும் வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட செயின் ஸ்ப்ராக்கெட் ஆகட்டும் இல்லை செயின் ஆகட்டும் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் மட்னால. நம்ம என்ன அது வாட்டர் வாஷ் பண்ணாலும் சில டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இல்லை மட் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு செயின்லேயே இருக்கும்போது நம்ம டே டு டே ரெகுலர் யூஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும்னாக்கா செயினில் இருக்கிற மட் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ஸ்ப்ராக்கெட்டை உராஞ்சி நம்ம ஸ்ப்ராக்கெட் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால ஒன்ஸ் இன் வைல் நம்ம வந்துட்டு செயின் ஸ்ப்ராக்கெட்டையும் க்ளீன் பண்ணுறது, அப்புறமா லுப்ரிகேஷன் பண்ணிக்கிறது, ஒரு லாங் ட்ரைவ் போகிறதுனால ஒரு லுப்ரிகேஷன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அதனால நம்ம செயின் ஆகட்டும் இல்லை செயின் ஸ்ப்ராக்கெட்டோடைய லைஃப் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ அது நம்ம எப்படி வீட்லேயே சிம்பிளாக பண்ண முடியுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வர பல வண்டிகளில் வந்துட்டு சென்டர் ஸ்டாண்ட் அவ்வளோவா கொடுக்குறது இல்லை, சைட் ஸ்டாண்ட் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு சென்டர் ஸ்டாண்ட் இருந்தால் நீங்கள் சென்டர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுங்கள். சைட் ஸ்டாண்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் கிடச்சா ஓகே, நான் கேரேஜில் இருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக கிடச்சிச்சு. இப்போ ஒரு வேளை நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணுற அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்துட்டு அதை பெண்ட் பண்ணி நீங்கள் கையில் மேனுவலாக திருப்பியும் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இப்போ இந்த ஸ்டாண்ட் இருக்கிறதுனால அந்த ஸ்டாண்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளீனாக கம்யூனிகேட் ஆகுன்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால இது வந்துட்டு கேரேஜோடைய டூல், பட் நம்மளுடைய டூல் கிட்டில் என்ன இருக்கோ இந்த நெட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கான டூல் கண்டிப்பாக வண்டியிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த நெட்டஸை நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினாக இதை நம்ம ஏன் கழட்டுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட்டோடைய அந்த சின்ன ஹெட் வந்துட்டு உங்களுக்கு இந்த சைடில் இருக்கும். ஸோ அதையும் நம்ம க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு ஓவராலாக அந்த ஸ்ப்ராக்கெட்டோடைய நீட்னஸ் க்ளீனாக இருக்கும். ஏன்னா அந்த பாக்கெட்டில் இப்போ நான் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த மண்டை எந்த அளவுக்கு இருக்குன்னு காட்டுறேன். ஸோ நீங்கள் இந்த கேஸ் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் உள்ளே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இங்கேயும் உங்களுக்கு லாட் ஆஃப் டஸ்ட் பார்ட்டிக்கல் ஆகட்டும் இல்லை க்ரீசிங் ஆகட்டும் நம்ம பண்ணுற லுப்ரிகேஷனில் இருக்கிற டஸ்ட் ஆகட்டும் இந்த மாதிரி ஏராளமான விஷயம் வந்துட்டு இங்கே ஸ்டஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு செயின் ஸ்ப்ராக்கெட்டை க்ளீன் பண்ணும்போது முக்கியமாக ஓப்பன் பண்ணி இங்கேயும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு இங்கே இருக்கிற டஸ்ட்டு திருப்பி நீங்கள் க்ளீன் பண்ண அப்புறம் பரவாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கெரோசின் யூஸ் பண்ணுறோம் இந்த விஷயத்தில். பிகாஸ் நீங்கள் எந்த ஒரு க்ளீனிங் லிக்விடை நீங்கள் பின்னால் அதோடைய இன்க்ரீடியன்ஸ் இல்லை அது என்ன கண்டெயின் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் கன்ஃபார்மாக கெரோசின்ன்ற மெட்டீரியல் இருக்கும். அதனால் நம்ம வந்துட்டு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு டைரெக்டாக கெரோசின் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு மெயினாக ஏதோ ஒரு ப்ராசஸ் நீங்கள் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும், அந்த கெரோசினை வந்துட்டு நீங்கள் செயின் ஸ்ப்ராக்கெட்டில் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் கெரோசின் ஸ்ப்ரே பண்ணும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அவுட்டர் செயின் இருக்கும், அதே மாதிரி இன்னர் செயின் இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி அவுட்டர் செயினும் இன்னர் செயின் ரெண்டுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது அது கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு பார்க்கணுன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனஸ் இருக்கும். ஸோ வெட்னஸ் வர வரைக்கும் நீங்கள் ரொட்டேஷனில் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர் அண்ட் அவுட்டர் மறக்காமல் ரெண்டுமே ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெட் செக்ஷன் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு சர்க்கிள் மொத்தம் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்றது இதில் க்ளீனாக தெரியும். ஸோ இந்த கெரோசின் ஸ்ப்ரே பண்ணுறதுனால நம்மளுக்கு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் இன்னும் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் கெரோசின் ஸ்ப்ரே பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளோ டர்ட் கலெக்ட் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இது வீட்லேயோ இல்லை பார்க்கிங் கேரேஜ்லேயோ பண்ணும்போது முக்கியமாக கீழே வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டிங்கன்னாக்கா உங்களுடைய ஃப்ளோர் கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும். ஸோ ரொம்பவே ஸ்பாயில் ஆகாத மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த செயினை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வேரியஸ் ப்ரஷஸ் கிடைக்கிது, பட் நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து டூத் ப்ரஷ் தான். ஏன்னா அதில் இருக்கிற மைன்யூட் செக்ஷன்ஸை வந்துட்டு இதில் ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ராசஸ் என்னென்னா நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட் கியரில் போட்டோம்னா வண்டி ரொட்டேஷனில் இருக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு க்ளீனிங் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் அது அந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், ஏன்னா கை மாட்டிக்க சான்சஸ் இருக்குது. பெஸ்ட்டுனாக்கா நம்ம வந்துட்டு மேனுவலாக வீலை ஸ்பின் பண்ணி க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ரெக்கமெண்டபிள் நான் சொல்வேன். ஸோ நீங்கள் அந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் நீட்டாக அது வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு அதை வைப் பண்ணி சில பேர் வந்துட்டு இந்த சோப் வாட்டர்லேயே ஆகட்டும் இல்லை கொஞ்சம் ஷாம்பு மிக்ஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணுவாங்க. பட் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இஃப் இன் கேஸ் ஸ்டில் உங்களுக்கு வந்துட்டு அது பண்ணனாலும் நீங்கள் வந்துட்டு சோப் வாட்டரில் க்ளீன் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் பண்ண அப்புறம் ஒரு ட்ரை கிளாத்தில் க்ளீனாக தொடச்ச பிறகு
நம்ம வண்டிங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு ஏராளமான பிராண்டில் ஏராளமான லுப்ரிகேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த லுப்ரிகேஷன் வந்து ரொம்ப மெயின். ஸோ எந்த ஒரு லாங் ட்ராவல் நீங்கள் போகிற அப்படின்னா ஒரு 405 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் போகிற அப்படின்னா நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாலே அந்த லுப்ரிகேஷன் பண்ணுறது நல்லது. க்ளீன் பண்ண பிறகு கூட நீங்கள் அந்த லுப்ரிகேஷனை இன்னர் சர்க்கிளில் ஒரு ஸ்ப்ரே, அப்புறமா நீங்கள் வெளியே ஒரு ஸ்ப்ரே, இந்த மாதிரி த்ரூ அவுட்டாக நீங்கள் செயினுக்கு வந்துட்டு லுப்ரிகேஷன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ யூஸ் பண்ண பிறகு ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் வண்டியை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னால் நம்மளுக்கு இந்த லொக்கேஷன் கொடுத்ததும் கூடவே ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அஃப்ரத் பாஷாக்கு வந்துட்டு ஒரு நன்றி சொல்லி இந்த வீடியோவை நம்ம முடிக்கலாம். அஃப்ரத் பாஷாவோட ரொம்ப நன்றி இடம் கொடுத்ததுக்காகட்டும், ப்ளஸ் இது வந்துட்டு நம்ம வியூவர்ஸுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் கொடுக்குறது, உங்கள் லொக்கேஷன் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டென்ட் வேணும்னாலும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் மறக்காமல் கீழே ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் DriveSpark சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ கிரி சைனிங் ஆஃப் தமிழ் DriveSpark. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, stay safe and have a clean chain.